ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பிரியாணி செஞ்சு மத்தியானத்துக்கு சாப்பிட்லாம். ஹாப்பி சண்டே அண்ட் 3 நாள் லீவு நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? நான் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வெங்காயத்தை ஒரு 3 வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி போட்டு நல்லா வதங்க விட்டுட்டேன். இது வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன், உப்பு, தயிர், கரம் மசாலா, பிரியாணி மசாலா இதெல்லாம் போட்டு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷமாக ஊறுது. தக்காளி போட வேண்டாம் தான் நினச்சேன். சரி, என்னோடய பிரியாணி கொஞ்சம் ட்ரையாகவே இருக்குது. ஸோ கொஞ்சம் க்ரீமினஸ் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு தக்காளியும் கட் பண்ணி போட்டுட்டேன். இந்த ஊற வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் சிக்கனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக தான் போட்டேன். ஸோ அதோட புதினாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு ஃபுல்லாக வதக்கிக்கிட்டேன். நல்லா சிக்கன் வந்து கிட்டத்தட்ட ½ அன் ஹவராக ஊறுது. ஸோ அதில் நல்லா வதக்கிட்டு அப்புறமா வந்துட்டு ரைஸ் வந்து இன்றைக்கி நான் வீட்டு அரிசி தான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். பிரியாணி ரைஸ் காலியாகிட்டு ஒரு 3 முட்டை அந்தாண்ட அடுப்பில் வேக வச்சுருக்கேன். வீட்டு அரிசி தான். ஸோ இதில் தண்ணி கம்மியாக போதும். நான் வடித்து முன்னாடிலாம் தம்மில் போடுவேன் பிரியாணியை. ஆனால் இந்த வாட்டி நான் வந்து வடிக்கலை, அப்படியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ புதினா போடுறோமோ அவ்வளோ பிரியாணி டேஸ்டியாக இருக்கும். ஸோ பிரியாணியை நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா வச்சுருக்கேன். லாஸ்ட்டாகவும் ஒரு கைப்பிடி போடுவேன் நான் எப்போதுமே. அதே மாதிரி போட்டு நல்லா புதினா வதங்கின உடனே கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சு லைட்டாக பச்சை வாசனை போன உடனே அந்த ரைஸில் அரிசி வந்துட்டு ஊற வைக்கும் போதே கழுவிட்டு தண்ணியை வந்துட்டு ஒரு 1.5 டம்ளர் அதில் ஊற்றி தான் வச்சுருந்தேன். ஸோ அதையும் அப்படியே எடுத்து கொட்டிக்கிட்டேன். ஏன்னா நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் பிரியாணின்றதுனால. 1 கிலோ சிக்கனுக்கு 2 டம்ளர் ரைஸு ப்ளஸ் அதோட வந்துட்டு ஒரு 1.5 டம்ளர் மட்டும் தண்ணி. வதக்கும் போது கொஞ்சம் ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி இருக்கும் தயிரெல்லாம், அதனால். ஸோ அவ்வளோதான் ஃபுல்லாக வந்துட்டு. ஸோ லாஸ்ட்டாக கிளறினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு புதினா போட்டு ஒரு கிண்டி வச்சுட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் தண்ணி சுண்டி இவ்வளோ தண்ணி இருக்கும்போது மேலே தட்டு போட்டு மூடிட்டு அது மேலே ஒரு வெயிட்டு தூக்கி வச்சுட்டேன். தண்ணி கொஞ்சம் ஒரு குண்டானில் பிடிச்சி வெயிட் வச்சுட்டு சிம்மில் வச்சு விட்டுட்டேன். சின்ன அடுப்பில் வச்சுருக்கேன். அவ்வளோதான். வெந்து இறக்கி வச்சு கொஞ்சம் தம்லையே விட்டுருந்தேன். விற்றதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்லான்னு ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் க்ரீமியாக வேணும்னு தான் நான் டொமேட்டோஸ் போட்டேன், இல்லைன்னா டொமேட்டோஸ் போட மாட்டேன். ஸோ வாங்க சாப்பிட்லாம். மத்தியானம் பிரியாணி, ஒரு முட்டை மட்டும்தான். அப்புறம் லெமன் ஜூஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் சாப்பாடு செய்யும்போது தான் லெமன் ஜூஸ் போட்டு ஃப்ரீசரில் வச்சேன், டக்குன்னு கூல் ஆகிடும்னு சொல்லிட்டு. கொஞ்சம் சப்ஜா சீடும் அப்போ தான் ஊற வச்சுருந்தேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு டக்குன்னு என்ன செஞ்சேன், லெமன் ஜூஸை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஐஸ் க்யூபை போட்டு ஆல்ரெடி கூலிங்காக தான் இருந்துச்சு. கொஞ்சம் சப்ஜா ஸ்வீட்ஸ் அப்போ தான் ஊற வச்சேன் லெமன் ஜூஸ் போடும்போது. இப்போ தான் சமைச்சிக்கிட்டே தான் எல்லாம் பண்ணேன். ஸோ டக்குன்னு அந்த ஜூஸை எடுத்து ஊற்றி சாப்பிட்டு முடித்தோடனே செல்லுன்னு கூலிங்காக ஒரு லெமன் ஜூஸ் குடித்தோம். வாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோஸ்க்கு வந்துட்டு ஹைப்ஸ் போட மறந்துடாதீங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ், வீடியோஸ், ரீல்ஸ் எல்லாம் போடுறேன். சப்போர்ட் பண்ணிவிட்டு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.